பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைதான பொன்னைபாலு உட்பட 11 பேர் காணொலி மூலம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுகின்றனர். இதுகுறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். இங்க இந்த வழக்கோட விவரங்களை பதிவு பண்ணலாம். கடந்த 5ஆம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கு தொடர்பாக செம்பியம் போலீசார் வழக்கு பதிவு செய்து 11 குற்றவாளிகள், அதாவது பொன்னை பாலு என்கிற ரவுடி மற்றும் அவருடைய கூட்டாளிகள் அருள், ராமு, திருவேங்கடம், திருமலை, செல்வராஜ், மணிவண்ணன், சந்தோஷ் உட்பட ஒரு 11 பேரை கைது செய்திருந்தார்கள். இந்த வழக்குல பல்வேறு ஐயங்கள் எழுப்பப்பட்டிருக்கிறது. பல்வேறு சந்தேகங்களை ஆம்ஸ்ட்ராங் தரப்புல முன்வைத்திருக்கிறார்கள். காவல்துறையினருக்கும் இது குறித்து முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டி இருக்கக்கூடிய நிலையில, அதாவது குறிப்பாக இந்த கொலை கும்பலுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய வேறு எதுவும் காரணங்கள் என்ன, அதாவது ஆற்காடு சுரேஷனுடைய கொலைக்கு பழிவாங்க தான் இந்த கொலை நடந்தது என்று சொன்னாலும் அதற்கு முழுமையான காரணம் என்ன, இவர்களுக்கு பின்னணியில பொருளாதார ரீதியாக இவர்களுக்கு உதவியது யார் போன்ற விஷயங்களை எல்லாம் காவல்துறை விசாரிக்க வேண்டியிருக்கிறது. எனவே இந்த 11 குற்றவாளிகளிலும் காவலை எடுத்து விசாரிக்க செம்பியம் போலீசார் எழும்பூர் நீதிமன்றத்துல 7 நாட்கள் காவல் கேட்டு மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இன்று அது விசாரணைக்கு வரக்கூடிய அதே சூழல்ல வழக்கறிஞர்கள் பல்வேறு நீதிமன்றத்துல இந்த ஆம்ஸ்ட்ராங் வழக்கு தொடர்பாக போராட்டத்தையும் அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். சிபிஐ விசாரணை வேண்டும் என்ற பிரதான கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வர இருக்கக்கூடிய எழும்பூர் நீதிமன்றத்திலும் வழக்கறிஞர்கள் இந்த போராட்டத்தை மேற்கொள்கிறார்கள். பொதுவாக இந்த காவல் கேட்ட மனுவிற்கு குற்றவாளிகளை நேரில் சென்று நீதிபதி முன்பு ஆஜர்படுத்த பிறகுதான் அவர்கள் காவலுடைய விசாரணைக்காக போலீஸ் காவலுக்கு நீதிபதி வழங்குவார்கள். ஆனால் இன்றைய தினம் பாதுகாப்பு அச்சுறுத்தல் நிறைய வழக்கறிஞர்கள் போராட்டம் நடத்துவதனால ஏதும் அசம்பாவித சம்பவங்களோ சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளோ ஏற்பட்டுவிடும் என்பதற்காக நீதிபதியிடம் முறையிட்டு காணொலி மூலமாக இந்த 11 குற்றவாளிகளையும் புழல் சிறையில் இருந்தவரை ஆஜர்படுத்துவதற்கும் அதற்கு பிறகு இது தொடர்பான விசாரணை மேற்கொள்வதற்கும் திட்டமிட்டிருக்கிறார்கள்.